ஹே ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம போகிறோம் குளோபல் பகோடான்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்குது, புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைன்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி டைரெக்டாக போரவல்லி போனோம். ஸோ போரவல்லி நம்ம போய் அங்கே இறங்கி அங்கேருந்து என்னென்ன பிடிக்கணும்னு தெரியல. ஸோ நான் டைரெக்டாக போரவல்லி இறங்கி அதுக்கு பிறகு ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோனா ஷேரிங் ஆட்டோ பிடிச்சி ஜஸ்ட் 30 rupees per person சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பிடிச்சி நீங்கள் இங்கே போனோன்னா கோராய் பீச் போனோம். ஸோ கோராய் பீச்சுக்கு நம்ம இப்போ பாருங்க, இங்கேருந்து தான் ஜஸ்ட் கோராய் பீச் 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில். ஸோ அங்கே போய் நம்ம ஒரு போட் பிடிக்கணும். அந்த போட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ டைரெக்டாக அங்கே போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோராய் பீச் வந்துட்டோம். இங்கே பாருங்க முன்னாடி நிறைய போட்ஸ்லாம் நிற்குது. ஸோ இந்த போர்டில் தான் நம்ம போனோம். என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் என் கூட. ஸோ இவன் கூட தான் நான் அந்த கோயிலுக்கு போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அந்த முன்னாடி தெரியுது அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு டைரெக்டாக போட்டில் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 1:30க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ இது அங்கே போய் செய்கிறதுக்கு எப்படியும் 1/2 hourக்கு மேலே ஆகும். எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் ஏறிட்டு கூட்டம் செம்ம கூட்டம். நாங்கள் உட்காரதுக்கு எங்களுக்கு இடம் கிடைக்கல. நாங்கள் நின்றுக்கிட்டே தான் போனோம். ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ சம்மர் சீசன் தான் ஆன்கோயிங்கில் இருக்குது. அதனால ரொம்ப வேர்த்து கொட்டுனுச்சு. ஆனால் என்ன செய்ய, நமக்கு போய் தான் ஆகணும். இப்படி நாங்கள் வியூ பார்த்துக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வேறு மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாச்சும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துடும் எனக்கு தெரியும். ஆனால் அப்படி நடக்கலை கைஸ். எப்படியோ இந்த போட் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. சம்திங் 1/2 hour தான் நினச்சேன். ஆனால் 1 hourக்கு மேலே போட் போச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் போரவல்லின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி தான் போக போகிறேன். இது பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ அங்கே எப்படி வியூ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இங்கே வந்து இறங்கிட்டோம். இதுதான் லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம 5 நிமிஷத்துல நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் இப்போ கூட்டம் ரொம்ப இருந்துச்சு, வேறு வெயில் ரொம்ப அடிச்சிச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் இருக்குது. ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிசார்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை வருவோம். ஆனால் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம்னா கோயிலுக்கு நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி எங்களுக்கு நிறைய கூட்டம் இருந்துச்சு. வேறு இந்த போர்டில் போட்டிருக்காங்க 6 o'clock லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வந்துடணும். ஏன்னா போர்டு அங்கே 6 மணி வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ என் ஃப்ரெண்டு நானும் உள்ளே போய்கிட்டே இருக்கோம். பாப்பா கோயில் என்றைக்கு வரப்போகுதுன்னு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் எவ்வளோ வெயில் இருக்குது. நாங்கள் முக்கியமாக 3 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த டைமில் அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய, வீடியோ பண்ணணும். ஸோ வீடியோக்காக இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. நான் தாராவியில் இருக்கேன். தாராவி சைட்லேருந்து டைரெக்டாக நான் நடந்து அதே பிறகு ட்ரெயினில் வந்து சம்திங் 1.5 hour ட்ரெயினில் வந்து அதுக்கு பிறகு நான் போட் பிடிச்சி டைரெக்டாக இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே போய் நம்ம இங்கே கிளம்புவோம். ஸோ அங்கே முன்னாடி போய் பார்ப்போம். ஏன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் செடி, ஒரு காட்டுக்குள்ளே இருக்குல்ல இந்த கோயில். ஸோ 4 பக்கமும் செடியாக நல்ல மரமாக இருந்துச்சு. ஆனால் என்ன வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் ரொம்ப ஹைட்ரேட் ஆகிட்டோம். ஏன்னா எங்கள் கையில் தண்ணி இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் கரெக்டான டைமுக்கு ஷாப்புக்கு முன்னாடி போயிட்டோம். ஸோ ஷாப்லேருந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அப்படி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நான் சைனாவில் இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நல்லா பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா ஒரு மேப் பார்த்தேன். ஸோ இது ஃபோட்டோ எடுத்தோன்னாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ இங்கேயே தொலைஞ்சிடக்கூடாது. ஸோ நாங்கள் செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பெரிய பில்லர்ஸ் டிசைன்லாம் வேறு லெவலில் ஃபுல்லாக தங்க மாதிரி இருந்துச்சு பார்க்குறது. ஆனால் தங்க கிடையாது கைஸ். ஸோ நாங்கள் மேலே வரணுன்னே இதுதான் அந்த கோயில். ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ இருந்துச்சு, வியூ, காற்று, அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அதுவரை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெல் தெரியுதா. ஸோ இந்த பெல்லை நம்ம லாஸ்ட்டில் அடிப்போம். ஸோ வாங்க நம்ம சேர்ந்து எல்லோரும் மேலே ஏறோம். இந்த கோயிலோட செவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கு. இந்த கோயிலில் என்னென்ன ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டியில் எழுதி போட்டிருந்தாங்க. ஏன்னா இது மகாராஷ்டிராவில் 4 பக்கம் இந்த லாங்குவேஜில் தான் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சுற்றி பார்த்தோம். ஏன்னா முக்கியமாக இங்கே நிறைய பேர் ஏன் வருவாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா இது மாதிரி எங்கேயுமே இல்லை இந்த சைடில். ஸோ இங்கே ஹோட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து இருந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே போகலாம். ஏன்னா முக்கியமாக இங்கே பாருங்கள், இங்கே கலர் ரொம்ப முக்கியமாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெட்டு, க்ரீன்,
வேறு கோல்டன் கலர், இந்த கலர் காம்பினேஷன் வச்சு தான் இது கட்டியிருக்காங்க. வேறு எந்த கலரும் நீங்கள் பார்க்க முடியாது. வேறு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடியோட சர்க்கிள் கூட சில இருக்குல்ல, ஸோ அது இங்கே வச்சுருக்காங்க. அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் போய் அது பார்க்கலாம். வேறு ஸ்ட்ரெச்சுலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கோயில் யார் யார் பண்ணது எல்லாமே நல்லா எழுதி போடுறாங்க. ஸோ இது பாருங்கள், இதுதான் ஹோட்டல். இங்கே ரெண்டிங் இருக்கும், இல்லைன்னா சம்திங் ஃப்ரீயாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இருக்கலாம். வேறு இது பார்த்துட்டு நாங்கள் டேரெக்டாக உள்ளே போய் மெடிடேஷன் பண்ணோம். 10 நிமிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா அப்படி மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு கதவு இருக்குது, இந்த கதவு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதுதான் பெரிய கதவு. ஸோ இது பூட்டி வச்சுருந்தாங்க. இதுதான் பாருங்கள், உள்ளே நான் வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், எல்லோரும் லைனாக உட்காந்துருக்காங்க. ஸோ 10 நிமிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அது பிறகு நீங்கள் வெளியே போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே எதுவுமே இல்லை. அது பிறகு நான் உங்களுக்கு மணி அடிக்கிறது தாங்கிக்கிறேன், வாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பா அடுத்த வீடியோவில் அப்போ வரைக்கும் பாய் பாய்.